நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கால வேலை கூட தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல ராஜா, உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கர்த்தர் இந்த நாட்கள் எங்களை அழைத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், தடைகளை எடுத்து போடுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீர் ஒருவரே ஆளுகை செய்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி அழைத்து வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான ஒரு பாத்திரமாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். உட்காரலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் நல்ல தேவனா இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணிகளை போல கர்த்தர் பாதுகாத்தார். கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவன் பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதத்தினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒதுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒதுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு மோட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும் நோய்கள் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும் நோய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மலைகள்
மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா, மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா, குன்றுகள் ஆடுகள் போல் குதித்தது ஏனையா, குன்றுகள் ஆடுகள் போல் குதித்தது ஏனையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவே கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உற்சாகத்தோட பாடினமா, விசுவாசத்தோட பாடினமா, இன்னைக்கு கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவன் அவர் சகலத்தையும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராய்ச்சி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நாம் எந்த நிலையிலிருந்து வந்தால், ஆண்டவரே என்னை நடத்த நீ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார்.
ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் எந்த நிலையில இருந்தாலும் நம்மை விடுதலையாக்க என் தேவனால் முடியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை விடுதலையாக்குவீராக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை தொடுவீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் நம்மதியில் கடந்து வந்திருக்கிறார். என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். இந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட
நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அருமையான பாடல். நம்ம இந்த கண்ணெல்லாம் திறந்துட்டு போனாலும் வேலையாகாது. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை நிறைவேறாது. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஏனோ தானோ ஏதோ ஒரு சிந்தை இல்லைங்க. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலோ குறைகள் காணப்படுகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, மறவாமல் நினைப்பவரே ஏசையா என்றைக்கு என் கூடவே இருக்கிறீங்களப்பா. சொல்லுவோமா, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாத நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல்
நிறைவேற்றுவே இயேசுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே 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 அல்லேலூயா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே கரங்களை தட்டி மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே எதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறாமல் இருக்கிறதோ அவர் நிறைவேற்றுகிறவர். இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே இன்னும் குறைஞ்சது 40 நாட்கள் இருக்கிறதுங்க. கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் மாறாது, வசனம் மாறாது, அழைத்தவர் அவர் மாற மாட்டார். நிச்சயமாய் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சகலத்தையும் அதினதி நேரத்திலே அவர் செய்து முடிக்கிற தேவன். சொல்லுமா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ம அப்படியே ஜெபசிந்தையோடு நாம் காணப்படுவோம். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அப்படியே இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவராய் போதுமான தேவனாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கால வேளை கூட தகப்பனே, நாங்கள் சபையார எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய கரம் எங்கள் தேசத்தின் மேலே இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய ரட்சிப்பினாலும் கர்த்தாவை நிறைத்து தகப்பனே, நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமையும் தேவ பிரசன்னமும் தகப்பனே சபையில் அதிகமாக இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், எங்கள் தேசத்தினுடைய கரத்தின் நிழலை ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேசத்தின் தலைவரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஞானமும் கிருபையும் அவளுக்குள்ள இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனுடைய ரட்சிப்பு இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஆளுமை செய்கிறவர்கள் கர்த்தாவே கர்த்தரால் நடத்தப்பட ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு ஊழியரையும் தேவ ஆவியானவர் நீர் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு திருச்சபைகளும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டு. விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் ஊழியஸ்தல ஸ்தலங்கள்ல ராஜா, இந்த இடங்கள்ல இந்த பகுதியில் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து ராஜா உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் இறங்குவதாக. தேவ பலன் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு யூத பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ தொடுவீராக ராஜா. ஒரு மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்மை அறிகிற அறிவர்களுக்குள்ள காணப்பட என் தேவன் உதவி செய்வீங்க. கர்த்தருடைய அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திடும்படிக்கா ஜெபிக்கிற கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்தை ஆளுமை செய்கிற கர்த்தாவே. அண்டர் ஒவ்வொரு கர்த்தாவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ராஜா.
கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரத்தின் நிழல்ல கர்த்தா அவர்கள் காணப்பட ராஜா. என் தேவன் உதவி செய்தருளும்படிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்காக கர்த்தாவை ஜெபிக்கிற எங்களுடைய பொருட்களினால் உதவி செய்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஒவ்வொரு யூத ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ள தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த வாரத்திலும் சபையில் நடக்கிற எல்லா கூடுகையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். அந்த கூடுகையில் நம் தேவனுடைய வல்லமை இறங்கும்படிக்க ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சபையில் நடக்கிற இந்த மாநாடத்தில் எல்லா கூடுகைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு கூடுகையிலும் தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தாவே, நம்முடைய மகிமையும் உடைய பிரசன்னத்தையும் நாங்கள் காண தகப்பனே, தேவ ஆவியானவர் ராஜா நீர் உதவி செய்தள்ளும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த இடத்துல தேவனுடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. அங்கு ஆண்டவர் எங்க கர்த்தா ஆண்டவர் இந்த இடத்துல கூடி ஒருத்தரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம் ராஜா. கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு என் தேவன் விசேஷ வண்ணமான ஒரு பதில கர்த்தர் கட்டளையிட்டு உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரி. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இறங்கொண்டு பெருகுவா என்று சொன்ன வார்த்தையின்படியா ராஜா, ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் சபையில் ஆண்டவனை கட்டளையிட்டு ராஜா உன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தகப்பனே. புதிய புதிய குடும்பங்கள் வந்து கர்த்தரை தரிசிக்க ராஜா என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வாரத்துல சாமி எல்லா கூடுகையிலும் தேவ வல்லமை இறங்கி கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்திரம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய முடியாது. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். அடுத்ததாக இந்த வாரம் நம்ம செய்ய போகிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வேலைகளிலே தேவன் தம்முடைய மகிமையை நிரூபிக்கணும். இந்த வாரம் எந்த பலவீனமும் நம்மை அணுகக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு நாம் ஜெபிப்போமா? இல்லை கண்களை மூடி. மகா இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்கள் சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை நீ நடத்துவீராக, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வாரம் ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் காண என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொருடைய வேலைகளை நீர் ஆசீர்வதி, அவர்கள் போக்கைய வரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை விசேஷமாய் இந்த வாரத்துல என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாதவர்கள் அவர் கையின் பிரயாசங்களை விசேஷ வண்ணமாய் நல்ல வேலைகளை கர்த்தர் தந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக கர்த்தாவே. மீதி எடுக்க என் தேவன் உதவி செய்தருளும்படிக்கா ஜெபிக்கிறார் ராஜா. ஒவ்வொரு வியாபாரம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. விசேஷமா வேலை சில ஸ்தலங்கள்ல தேவனுடைய கரம் இறங்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் ஞானத்தோடு வேலை செய்ய ராஜா தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தருளும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையும் தொடர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யும்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். அதே போல இந்த வாரம் தேவன் நம்மை சுகப்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஜுரம் சளி அதிகமாக காணப்படுது. நிறைய நம்ம சபை மக்கள் கூட ஒரு சில பலவீனத்தோடு இருக்கிறாங்க. தேவன் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தேவன் தரணும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த வாரம் ஒரு பலவீனங்கள் இல்லாத ஒரு வாரமாய் ஒரு நல்ல சுகத்தோடு தேவ ஜனங்கள் இருக்கணும். அதுக்காக ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்கள் சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ ஒரு நல்ல சுகம் இந்த நாளிலே உண்டாவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய பலன் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனுடைய கரம் இறங்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என் தேவ வல்லமை இறங்கட்டு. இப்பொழுது எங்கெங்கெல்லாம் வலி வேதனைகளோட பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறேன். தேவன் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டிடுவீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா பொல்லாத பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல நீங்குவதாக. ஒரு பூரணமான சுகத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படிக்கா ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு
கடந்து செல்ல என் தேவன் உதவி செய்தருளும்படிக்காய் அப்பா ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வாராக இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசுவீராக, என்னோடு நீர் பேசுவீராக, என்னோடு நீர் பேசுவீராக. இல்லை சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாம் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. அன்பு பிதாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறவாமல் நினைப்பவர் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு என்ன பேச போகிறீர்? எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசியுங்கள். யோவான் 1 அதிகாரம் 50 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை இந்த வாரத்திலே நீங்களும் நானும் காணப்போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பெரிதானவைகளை காணும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எங்கே கண்டார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, உங்களை ஏசப்பா எந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு? எங்களை எப்படி கண்டுபிடிச்சார்னா, நாங்கள் கடன் பிரச்சனையினால் ரொம்ப அகப்பட்டிருக்கும் போது அப்பொழுது தேவன் எங்களை சந்தித்தார். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நிமித்தமாக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருப்பார்? சந்திச்சிருப்பார். அப்போது தேவன் நம்மை சந்திக்கும் போது பெரிதானவைகளை காண தேவன் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பெரிதானவைகளை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பெரிதானவைகளை பார்க்க போறீங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, உங்கள் வேலையில் பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? நான் விசுவாசிக்கிற இன்றையிலிருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாகிவிட்டார். என்னன்னு சொன்னால், சபைக்கு நம்ப வரலங்க, தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மளை அழைப்பார்னா அவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவர். சரி, இன்றைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்பயே போக போகிறதில்ல, ஒரு உதாரணத்துக்கு மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர்ஸ் என்னம்மா என்னாச்சு என்னன்னு கேட்பாங்க. சார், ஒரு சிலர் தொட்டு பார்த்தா தான் ஒரிஜினல் டாக்டர்னுவாங்க. என்னை தொட்டு கூட பார்க்கல சார், தூரத்துலேயே உட்கார வச்சு மருந்து மாத்திரை கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நல்ல கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன தான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் வீட்டில் போய் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா
போகும்போதே குறையோடு போவாங்க, வரும்போது குறையோடு வந்தாங்களும் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்க. தேவாலயத்துக்கு வரும்போது தேவன் என்னோடு பேசுவார், அந்த வார்த்தைகள் எனக்கு கிரியை செய்யும் என்று சொல்லி எந்த மனிதன் உண்மையாய் தேவனை தேடி வருகிறானோ கர்த்தர் அந்த மனுஷனை அதிகமாக என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நான் நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு நம்ம ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சேன். இன்றைக்கி கூட இருக்கா, நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அந்த பாஸ்டர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை என்ன பண்ணுங்க, தேடுங்க. முதலாவது எதை தேடணுமோ அதை தேட மாட்டாங்க. முக்கியமான பிரியாணிலாம் விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு, இந்த உருளைக்கிழங்குக்கு, இந்த தயிர் பச்சடி, அதே போல் இந்த கத்திரிக்காய் பச்சடி, இதுக்கு போய் சண்டை போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு முக்கியமான பொருளை வச்சுருப்பார், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த குறையெல்லாம் போய் நம்ம தேடின்னு இருப்போம். கரெக்டாக நம்ம மெயினானதை பிடிச்சோன்னா குறைவு எல்லாம் தேவன் நிறைவாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையில் எந்த குறைவும் வராமல் கர்த்தர் இந்த நாட்களில் அவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவர். நான் சுருக்கமாக தான் சொன்னேன், அதை நீங்கள் ஸ்டேட்டஸில், என்னுடைய ஸ்டேட்டஸில் இருக்க நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. வாசியுங்கள். முதலாவது, பெரிதானவைகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை என்ன பண்ணுறோம், போடுகிறோம். பாருங்க, நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கலை, ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், போடுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இதுவரையில் நம்ம எடுத்த முயற்சிகள், இதுவரையில் நம்ம எடுத்த எல்லா பிரயாசங்கள் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் சொல்கிறது போல் என்ன பண்ணுங்க, வலையை வீசுங்க, போடுங்க. அப்போ போடும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறோம். ஏன் இழந்து இருக்கிறோம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்காது. தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். பாருங்க, அந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்வதற்கு காரணம் என்னன்னா, பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்துல வந்து என்ன பண்றாங்க, நெருங்கினார்கள். அப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை காண வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம பார்க்கணும். அவரை பார்த்தா தானாக என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். பாருங்க, அநேகர் அவரிடத்தில் வந்து வசனத்தை கேட்க அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போ நாம் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே தேவனை நாம் காண வேண்டும், அதிகாலையிலே நாம் தேவனை தேட வேண்டும், அதிகாலையிலே தேவனை எழுந்து நாம் ஜெபித்து மற்ற காரியங்களுக்கு நாம் கடந்து போகும்போது அந்த நாளிலே தேவன் பெரிதானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் ஒரு சின்ன ஒரு வாலிபன் மகன் இருந்தான். அவன் சிறு வயதில் இருந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குமா. அந்த சர்ச்சில் போகும்போதெல்லாம் டெய்லி போய் அந்த சர்ச்சில் போயிட்டு ஜீசஸ், நான் தான் ஜான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, விஷ் பண்ணிவிட்டு ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கூல் போகும்போதெல்லாம் அந்த சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் தான் ஜான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாராம். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுங்களா? ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவனால் ஸ்கூல் போக முடியலை. ஹாஸ்பிட்டலில் அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டு இருக்கும்போது அவனுடைய நினைவுகள்லாம் என்னவா தெரியுமா இருந்துச்சு? ஐயோ, நான் இன்னைக்கு யாரை பார்க்கல, ஜீசஸை பார்க்கல, என்னால் சர்ச்சுக்கு போக முடியலை. அப்போது இவன் வந்து அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே படுத்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த அறையில் யாருமே இல்லை. ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைன்னு சொல்ல எனக்கு கவனிங்களேன், ஜான் அப்படின்னு.
அப்போ சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ மறுபடியும் அதே சத்தம் வருது, ஜான் அப்படின்னு. அப்போ அந்த பையன் உள்ளுக்குள்ளேயே யார் என்னை கூப்பிடுறது அப்படின்னாராம். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை வந்ததா, என்ன தெரியுமா? எத்தனை நாள் நீ ஸ்கூல் போகும்போது என்ன நீ வந்து பார்த்தல, ஆனால் இன்னைக்கு நீ வரல, ஆனால் உன்னை பார்க்க நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன். நான் தான் நீ தினந்தோறும் தேடி வந்த ஜீசஸ் என்று சொல்லி அந்த மகனை தேவன் தைரியப்படுத்தினாராம். அன்பு தேவ ஜனமே, எந்த இடத்துல நாம் உண்மையாய் அவரை காணுகிறோமோ அன்றைக்கு நம்மளால் காண முடியலனாலும் அவர் நம்மை காணுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் பெரிதானவைகள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கு. தேவ ஜனமே, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்கிறதற்கு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவர்களை காண அவர்கள் நெருங்கினார்கள், தேவனை காண நெருங்கினார்கள். தேவ வார்த்தைகளை கேட்கும்படியாக, வசனத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அந்த வசனத்தை கேட்கறதுக்கு ஜனங்க வராங்க. ஆனா நின்று பேசுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நின்று பேசுனா சத்தம் போகாது. அப்போ உயரமான இடம் வேணும். பார்த்தீங்கன்னா அங்கே கடற்கரையில் 2 படகு நிறுத்தி என்ன பண்ணுறாங்க, வலையை அலசிட்டு இருக்காங்க, மீன் வலையை அலசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் கேட்குறாரு, இந்த படகு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்றாரு. ஆனால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இல்லை இது கிறிஸ்டின்லாம் கிடையாதுப்பா, இது வேலை செய்கிற போட்டு. அப்படி இல்லைங்க, அந்த போட்டை இயேசுக்காக கொடுத்தாங்க. கொடுத்தவொன்னு என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர் அதை எதுவுமே மீன் பிடிக்கலாம் போகலை, கடலில் இல்லாத மீன் கரையில் இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஆத்தும ஆதாயம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை தயவு செய்து ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. யாருக்காவது போய் சுவிசேஷம் அறிவிங்க. உங்களை தேடி மீன்கள் வரும், அந்த மீனை போட்டு பெரட்டி எடுத்துடாதீங்க. அந்த மீனுக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், நீங்களும் ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு நன்மை செய்வார்னு நீங்கள் சொல்லுங்களேன். அந்த மீன் கடலுக்கு போகாது, தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு சபைக்கு வரும். அது சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டுட்ட உடனே அது கடலில் போய் இன்னொரு 10 மீனை பிடிச்சிக்கிட்டு மேலே வா, அங்கே மீன் இருக்குது, அங்கே பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு பாருங்க. அநேக ஆசீர்வாதத்திற்கு ஒரு வழியை தேவன் என்ன பண்றாரு, உண்டு பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை காணும் பொழுது தேவன் நம்மை பெரிதானவைகளை காணும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ ஜனமே, பாருங்க, கடல் என்பது உலகம், கரை என்பது தேவ சமூகம். கடல்ல போய் மீன் பிடிக்க போனாங்க, மீன் மாட்டிச்சா இல்லை. ஆனால் அந்த போட்டு கரைக்கு வந்த உடனே தேவ சமூகத்தில் நிறைந்ததாய் காணப்படுது. இந்த உலகம் என்பது ஒரு கடல். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழணும்னா முதல்ல கரையில் இயேசுவை பார்க்கணும். கரையில் இயேசுவை பார்க்காம உலகத்தில் போய் நம்மளால் வாழ முடியாது. வாழ முடியும், ஆனால் தேவ சமூகத்தை நம்மளால் அதிகமாக நேசிக்க முடியாது. அன்பு தேவ ஜனமே, பாருங்க, பாவத்தை விட்டு விலகனம் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த படவுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவங்க நைட்டு முழுசும் மீன் பிடிச்சாங்க, மீன் கிடைக்கல. ஆனால் அந்த படகை இயேசுக்காக கொடுத்த உடனே இயேசு அந்த ஊழியத்தை முடித்து மறுபடியும் அந்த படகு என்ன பண்ணுறாங்க, அந்த பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா மறுபடியும் வாங்க நம்ம போய் மீன் பிடிக்கலான்னு. நைட்டு வரையும் மீன் பிடிச்சாங்க, மீன் அகப்படலை. ஆனால் இயேசு சொன்ன உடனே மறுபடியும் கடலுக்கு போகிறாங்க. அந்த 2 படகு கிழியத்தக்கதாக அமுங்கத்தக்கதாக தேவன் மீனால் நிரப்பினார். சுவாசிக்கிறீங்களா? அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்துட்டு நம்ம வியாபாரத்துக்கு போனோன்னா
நம்முடைய வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய படகு அமிழத்தக்கதான அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண தேவன் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வேலையில் கூட எத்தனை எதிர்ப்புகள் இருக்கலாங்க. இன்னைக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கூட பேசுவாங்க, ஆனால் நம்ம கூட நல்லா பேசிட்டு நம்ம என்னென்ன பேசுகிறோமோன்றதை உடனே போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வத்தி வச்சுருவாங்க. இன்றைய உலகமே அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து விட்டு போங்களேன், அந்த இடத்துல எப்பேற்பட்ட மனித சக்திகள் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ பெரிதானவைகளை நம்மளை காணணும்னா முதலாவது தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை நாம் தேட வேண்டும். எந்த நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரை நான் உம்மை ஆராதிக்கிறவனாய், நான் உம்மை தேடுகிறவனாய், நான் உம்மிலே நிலை நிற்கிறவனாய் என்ன பண்ணுங்க மாற்றுவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன பண்ண மாட்டார், விலகவே மாட்டார். அன்பு தேவ சனமே, எத்தனையோ சோதனைகள் வரலாங்க, ஆனால் அந்த சோதனைகளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கடந்த நாட்களிலே என் சரீரத்தில் இதுவரையில் பலவீனம்தான், ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் நின்று பேசும்படியாய் தேவன் என்னை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். பாருங்கள், நேற்று கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்து என்ன பண்ணுறேன், சில காரியங்கள்லாம் செய்து அந்த நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயுமே போகலை. ஏன் சொல்கிறேன்னா, நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கும்போது அந்த பலவீனத்தையெல்லாம் தேவன் மாற்றி போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அழைத்த தேவன் நம்மை நடத்துவார் அன்பு தேவ ஜனமே. ஆனால் பெரிதானவைகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டவரை, நான் உம்மை தேடுகிறவனாய் மாற்றுங்க, நான் உம்மை துதிக்கிறவனாய் மாற்றுங்க. எனக்கு நல்ல வருமானம் இருக்கலாங்க, நல்ல பலன் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னா நிரந்தரமானவர் நம்ம கூட இருந்தாதான் எல்லாவற்றையும் நிரந்தரமாய் நாம் பிடித்து கொள்ள முடியும். ஆண்டவரை, நான் உம்மை தேட எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை, அன்றைக்கு எப்படி ஆண்டவரே அந்த இடத்துல அந்த படகு ஒன்றுத்துக்கும் உதவாத படகாய் காணப்பட்டது, ஆனால் அந்த படகு தேவனிடத்திற்கு வந்த உடனே அந்த இடத்துல பாருங்க, தேவனை ஜனங்கள் கண்டார்கள். அந்த பேதுரு தேவனை அந்த இடத்துல தேவனை கண்டார்கள். தேவன் நம்மை காண வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தேடி வருகிறார். நாம் அவரை பார்க்க வேண்டும். ஆண்டவர், அந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக, அந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக, அந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக. எந்த நிலையிலேயும் நான் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை, நாங்கள் உண்மையிலே நிலை நிற்க உதவி செய்யுங்கப்பா. நான் உம்மை தேட உதவி செய்யுங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் என்றைக்கும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மிலே நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் துணித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே.
அவரை பார்க்கணுங்க. அவரை பார்த்தீங்கன்னா நம்ம முகம் வெட்கப்பட்டே போகாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய முகம் வெட்கப்பட்டே போகாது. காரணம் என்னென்னா, அவரை பார்க்க பார்க்க நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த போராட்டம் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போட உண்மை உள்ளவர். இரண்டாவதாக, தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிதானவைகளை காண வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, வாசியுங்கள். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது முதல்ல அவரை காண வேண்டும். இரண்டாவது, பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். எதை விட்டு விலகணும்? பாவம். என் வாழ்க்கையில் நான் என்ன பாவம் செய்கிறேன்? கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறேன்னா என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை என்னால் பார்க்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம செய்கிற வேலையை கூட உண்மையாக செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேலை ஏன் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரில, இதுலேருந்து நான் எப்போ வெளியில் வர போகிறேன்னு தெரில. வெளியில் வந்தால் வேற ஒரு கம்பெனிக்கு நம்மனா சூப்பர்வைசராக ஆண்டவர் வைக்க போகிறாரு. இருக்கிற இடத்துல உண்மையாக இருந்தால் தான் தேவன் அடுத்த வேலையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம செய்கிற வேலையை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? பாருங்கள், அந்த படகு சாதாரணமான ஒரு படகாய் காணப்பட்டது. கடல் என்பது உலகம், கரை என்பது தேவ சமூகம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் நின்று ஜெபித்து விட்டு போகும்போது பாருங்க, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாமல் தேவன் நம்மை பாதுகாக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு தான் சொல்லுவார்கள் ஊழியர்கள், சபைக்கு வாங்க, தேவனை ஆராதிங்க. சபைக்கு வந்து தேவ வார்த்தைகளை கேட்கும்போது தேவையில்லாத சிந்தனைகள் எங்கே வராது? நம்முடைய சிந்தனைக்கு வராது. வேலைக்கு போனால் கூட வேலையை முடிச்சுட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத காரியங்கள் எது செய்தாலும் நாம் ஒழுங்காய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு சகோதரர் நம்ம சபையில் இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் மாலை 6:30 வருவார். அவர் சொல்லுவார், ஐயா நான் வேலைக்கு நல்லா தான் போகிறேன், ஆனால் வரும்போது என் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, என்னை குடிக்க வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. நான் அதான் சொன்னேன், நீங்கள் என்ன குடிக்க வச்சு அனுப்புறதுக்கு நீங்கள் பால் கொடுக்குற குழந்தையான்னு கேட்டேன். பால் குடிக்கிற குழந்தைங்களா? சபைக்கு வரோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், சத்தியத்தை கேட்குறோம், அது எப்படிங்க உங்களுக்கு பாவம் உள்ளே வரும்? வேலை செய்கிறோமா, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். அவன் குடிக்க போகிறான்னா அதுக்கு நான் இப்போ அவன் நரகத்துக்கு போனால் நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்களா? அதில் ஒரே மூச்சு போகல. பாவம் என்பது நம்மக்குள்ளே தாங்க இருக்கு. பாவத்தை பாவமாக எடுத்துட்டா பாவம், நல்லதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக முடிஞ்சு போச்சு. பாவத்தை தவறாக பாருங்கள், நல்லதாக பாருங்கள். நம்ம என்ன பண்ண தெரியுமா? நல்லதையும் கெட்டதான் பார்க்குறோம், கெட்டதான் நல்லதாக பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியலை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு தேவன் எச்சரிக்கிறார். நீ எந்த இடத்துல எவ்வளோ சம்பளத்திலே நீ உயர்வில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவையில்லாத சிந்தனை, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். இனி உலகம் பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாவம் இன்னைக்கு பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே குடும்பம் என்பது பரலோகம். இந்த குடும்பத்தை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ளாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆகவே ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நான் செய்யாதபடிக்கு உமக்கு நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவிச்சுங்கள. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு
பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த நிலையிலேயே நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் உதவி செய்வீராக. எங்களை விட கத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. தேவன் ஜபத்தை கேட்டு அப்படியே செம்மடிய தேவனை சோதரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். மூன்றாவதாக, தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிதானவைகளை காணணும்னா முதல்ல அவரை பார்க்கணும். ரெண்டாவது, பாவமான காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக வாசியுங்கள். இதே யோவான் 5:3 வாசியுங்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4 வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாவத்தை விட்டு விலக வேண்டும். மூன்றாவது என்னன்னா, நாம் தனித்து ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவது தம்பி போடுங்கப்பா. மூன்றாவது என்ன பண்ணணும்னா, நாம் தனி ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தனி ஜெபமும் நமக்கு முக்கியம். காலையில் எழுந்த தேவனோடு ஐக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல படகு ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை தள்ளும்படி கேட்டுக்கொண்ட. பாருங்க, கடவுள் உட்கார்ந்தவர்கள் அவர் போதகம் பண்ணி முடித்த உடனே அந்த படகில் மேலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடிய முதலாவது அந்த படகு ஊழியத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு படகாக இருந்துச்சு. அப்போ ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் போதகம் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை என்ன பண்ணுங்க, போடுங்கள் என்றால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்மை நாமே சோதித்து என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நான் உண்மையாய் நடக்கிறேன்னா? இந்த வாரம் தேவ வார்த்தை நம்ம கேட்குறோம். பெரிதானவைகளை காண்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும்னா தேவன் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அன்பு தேவ ஜனமே, அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? வாசியுங்க, 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் வாழ்ந்தோன்னா நிறைய மீனை பிடிக்கிறவர்களா தேவன் நம்மை மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவன் சொல்கிறபடி நம்ம வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வியை நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் கம்முனு இருங்க, இப்படி சொல்லியே நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, இதுவரை நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படலை, ஆனால் இனிமேல் நீங்கள் சொல்கிறீங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வலையை போடுறாரு. வலையை போட்ட உடனே என்ன தெரியுமா நடக்குது? வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீட்களை என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. நாமும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் கிடைக்கும். அப்போ தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என் பிள்ளை என் கூட இருக்கிறாரு, எங்கள் அம்மா என் கூட இருக்கிறாங்க, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாம் கூட ஒரு நாள் நம்மளை விட்டு போகுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் நம்மளை விட்டு போகவே போகாது. கர்த்தரை விட்டு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் எப்படி இருந்தாரா,
வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. அந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை நம்புங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்பும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ என்னன்னா, தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும்னா தேவ வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்றுங்க. ஆமென். இல்லை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் மாற்றுவீராக. என் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் உமக்கு கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்றுவீராக. நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் என்னை மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏதோ நாங்கள் வந்தோ போனோம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க. இன்றைக்கு கூட தேவன் பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி அன்றைக்கு பேதுரு வலையை போட்ட உடனே ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தது போல, இதை பார்க்கிற தேவ ஜனமே, தேவ வார்த்தைக்கு இந்த வாரம் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வேலைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பெரிதானவைகளை காண தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை நீ செய்வீராக, நீ செய்வீராக, நீ செய்வீராக, நீ செய்வீராக. எல்லாவற்றும் காத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்தோம் அவரை தேடணும். ரெண்டாவது பாவத்தை விட்டு விலகணும். மூன்றாவது தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சரி, இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு ப்ரொமோஷனை குறித்து நம்ம பார்த்து முடிக்கலாம். வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 9. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். ஏன் இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு என்னை விட்டு போங்க அப்படின்னா, நான் ஒரு பாவியான மனுஷன், நீங்க என் கூட இருக்கக்கூடாது. ஒரு சிலர் கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நான் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் யார் கையில் தான் இருக்குது? உங்க கையில் தான் இருக்குது. ஒரு சில நேரம் வீட்டுக்கார மனைவி கிட்ட கூட சொல்லுவாங்க, சும்மா டார்ச்சர் பண்ணினே இருப்பாங்க பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒழுங்காக பார்த்துக்கோ, நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் உடம்ப புண்ணாக்கிக்காது அப்படின்னுவாங்க. ஆனால் பேதுரு இந்த இடத்துல சொல்கிறாரு என்ன தெரியுமா? ஏன் அதை சொல்கிறாருன்னா, பாருங்க, பேதுரு இதுவரையும் பார்க்காத அற்புதத்தை தேவன் செய்கிறாருங்க. பேதுருவுக்கு தேவன் பெரிய காரியத்தை தேவன் செய்கிறான். ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் காத்தடிக்கும், எந்த பக்கம் மீன் மாட்டோம், எல்லாம் என்னது தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பெரிய ஃபோன் வச்சுருப்பாங்க, பட் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் நமக்கு தெரியாதது கூட நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியும். அம்மா அப்படி போவாதம்மா, நீ வா, நான் உனக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன்ட்டு அழகாக என்ன பண்ணோம், ஷார்ட்கட்டில் கொண்டு போய் சொல்லித்தரோம். இதை தான் இயேசு, பேதுரு என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் மீன் பிடிக்கிறதுல மீன் எந்த இடத்துல மாட்டோன்னு நல்லா என்ன பண்ணோம் தெரியும். ஆனால் அவருக்கு அந்த அன்றைக்கி நைட்டில் போய் மீன் பிடிக்க போகிறார், மீனில் என்ன மாட்டல, வலையில் மீன் மாட்டல. ஆனால் தேவன் சொன்னபடி அன்றைக்கு அந்த ஒரு இரவு அவர் போய் அந்த வலையை போடுறாரு. வலை கிழியத்தக்கதான மீனை தேவன் தந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவரை சந்திக்க வேண்டும். இரண்டாவது பாவத்தை விட்டு விலக வேண்டும். மூன்றாவது என்ன பார்த்தோம், அவருக்கு கீழ்ப்படியணும். பேதுரு சொல்கிறாருல, நாங்கள் நைட்லாம் போனோம், மீன் கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் ஒரு தடவை முயற்சி எடுக்கிறேன்.
இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மளை பார்த்து பேசுகிறார். இதுவரையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செஞ்சோமோ கீழ்ப்படியாமல் செஞ்சோமோ விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் மாறுவோம். என்ன தெரியுமா நடக்குது? ஒரு பெரிய பிரமிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரமிப்பு உண்டானபடியினால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, எனக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது, எனக்கு எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்காத ஒரு பெரிய பிரமிப்பு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் இருந்தது ஆண்டவரே. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட இருக்காதீங்க, நான் தகுதி இல்லாதவன், தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க. தேவன் தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் அல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தி சொந்த ஜனமாய் உங்களையும் என்னையும் தேவன் தேடி வந்தார். அவர் எதையும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அன்பு தேவ ஜனமே, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த போதனையை கேட்ட பின்பு பிரமிப்பு உண்டானது. நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை இதே போல ஒரு பெரிய பிரமிப்பை நீங்களும் நானும் பார்க்கணுன்னா இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்குறவனாய் என்னை மாற்றுங்க, பாவத்தை விட்டு விலகிறவனாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக மாற்றுங்க. இதை பார்த்தா பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரமிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி பேதுரு கண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தினானோ, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய பிரமிப்பு உண்டானது. அன்பு தேவ ஜனமே, அநேக முறை எதிர்பார்த்து நிறைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழும்போது ஒரு பெரிய பிரமிப்பை தேவன் தரப்போகிறார். உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்குதுங்களா? தேவன் சமாதானத்தோடு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. எந்த இடத்துல போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே, அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரமிப்பை கட்டளையிட்டது போல என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிரமிப்பை நீ கட்டளையிடுவீராக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி போடுவீராக. எல்லாம் எழுமி நிற்போமா? எழுமி நின்று, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் கண்களை மூடி தேவன் முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தெய்வமே, எங்களுக்கு நன்மை செய்வீராக, எங்களுக்கு நன்மை செய்வீராக. நீர் எங்களுக்கு நன்மை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
மகா இரக்கமுள்ள அன்பு பிதாவே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஹalleluya. பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி ஆமென். ஹalleluya. நாங்கள் பார்த்தது போல ஸ்தோத்திரம். நாங்கள் பெரிதான ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஹalleluya. முதலாவது நாங்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம். பாவ கரைகளை விட்டு நாங்கள் விலக வேண்டும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் வாழ்க்கை நீர் இந்த வாழ்க்கை கொடுத்தது நீர் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. மூன்றாவதாக பார்த்தோம் தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். நான்காவது நாங்கள் கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய பிரமிப்பை எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ, கேட்ட ஹalleluya. வார்த்தையின்படியே தகப்பனே உம்மை காண என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ, விசேஷமாய் இந்த வாரத்துல கேட்ட வார்த்தையை கர்த்தாவே ஆண்டவர் விசுவாசித்து அதை நாங்கள் செயல்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தகப்பனே ஒரு பிரமிப்பை இந்த வாரத்துல ராஜா அப்பா நீர் கட்டளையிடும்படிக்கா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே ஒரு பிரமிப்பு உண்டாகட்டும். ஒரு ஆச்சரியமான வழியில தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே இன்னும் பெரிய காரியங்களை தகப்பனே இந்த வாரத்துல காண ராஜா என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக தகப்பனே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஆமென். நன்மைகள் நடைபெற தேவன் உதவி செய்யுங்க. ஆமென். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேல சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பு வழிநடத்தும் ஆளுகையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்று சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.